டெலிவரி ஆன அப்புறம் எப்போ இன்டர்கோர்ஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்களுக்கு வெஜைனல் டெலிவரி ஆயிருந்ததுன்னா, வெஜைனாவும் சரி, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல்ஸும் சரி ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். அது இல்லாம வெஜைனால ஸ்டிச்சும் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகலாம் இதெல்லாம் ஹீல் ஆறதுக்கு. சிசேரியன் டெலிவரி ஆயிருந்ததுன்னா, உங்களுக்கு அப் டு 8 வீக்ஸ் ரெக்கவரி டைம் தேவை. ஸோ இந்த டைம்க்கு அப்புறம் நீங்க பிசிக்கலாவும், மென்டலாவும் நீங்க எப்ப ரெடியா இருந்தாலும் நீங்க இன்டர்கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இம்மீடியட்டா டெலிவரி ஆன பீரியட்ல ஹார்மோன் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் பாடியில. ஸோ உங்களுக்கு வெஜைனாவும் ட்ரையாக இருக்கலாம், இன்டர்கோர்ஸ்க்கான ட்ரைவுமே வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ வெஜைனல் ட்ரைனஸ்க்கு நீங்கள் வாட்டர் பேஸ்டு லியூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்டர்கோர்ஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பீரியடில் உங்கள் பீரியட்ஸ் ரொம்ப அன்ரிலையபிளாக இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓவுலேஷன் எப்போ வேணால் ஆகலான்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்த ப்ரெக்னென்சி எப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் ஒரு ஃபேமிலி பிளானிங் மெத்தடை டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும்.